கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. சில்வர் ஸ்பூன் ஷில்பா குமார், புரூஸ் லீயின் மறுபிறவி ஷில்பா குமார், சில்வர் ஸ்பூன் ஷில்பா குமார், இந்திய மைக்கேல் ஜாக்சன் ஷில்பா குமார். ஒருத்த மூஞ்ச பாக்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. ஏன் அப்படி பாக்குற? நேருக்கு நேரா பார்த்தா எப்படி இருப்பீங்கன்னு தான். நேருக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன், காந்திக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன். போய் அந்த பக்கம். அவனை பார்க்க போயிருக்காங்க, பார்க்க போய் செத்துட்டான். அவ்வளவு கொடூரமாடா இருக்கும். காட்சிப்படுத்தி போறதுக்கு 3 நாள் இருக்கு. அவர் அதிர்ச்சியில இருந்தேன். நேத்து சாயங்காலம் எங்க போனார்ல கார்ல, எங்க போனார்? யாரை பார்க்க போனார்? மோகன்லால் இல்லையா, மம்புட்டி இல்லையா, சல்மான் கான், ஷாருக் கான் இல்லையா? காரணங்களோட மிக மோசமான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு நபரா இருக்கிறார். கொள்முதல் நிலையங்களுக்கு பதிலா கொள்முதல் திலையங்கள், கொள்முதல் திலையம்னு ஒண்ணு இருக்கா? என்ன வேணுமாலும் வன்முறை செய்வாங்க, எதை வேணுமாலும் இவங்க செய்வாங்கங்கிற ஒரு பேராபத்தமும் ஒரு பெரும் பயமும் இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தமிழரே பெருசு, பேண்ட் தான பெருசு, தமிழரே பெருசு, பேண்ட் தான பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓடும்போது சொல்றாரு, ஓடு ஓடு நல்லா போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. சில்வர் ஸ்பூன் ஷில்பா குமார், புரூஸ் லீயின் மறுபிறவி ஷில்பா குமார், சில்வர் ஸ்பூன் ஷில்பா குமார், இந்திய மைக்கேல் ஜாக்சன் ஷில்பா குமார். மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பாக்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. ஏன் அப்படி பாக்குற? நேருக்கு நேரா பார்த்தா எப்படி இருப்பீங்கன்னு தான். நேருக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன், காந்திக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன். போய் அந்த பக்கம். யாரும் பேச்ச கேட்க போல, அவனை பார்க்க போயிருக்காங்க, பார்க்க போய் செத்துட்டான். அவ்வளவு கொடூரமாடா இருக்கும். எங்கள் அண்ணன் ஷில்பா குமார், வருங்கால முதல்வர் ஷில்பா குமார், வருங்கால முதலமைச்சர் ஷில்பா குமார். வீரம் படத்துல நம்ம தல அஜித், டேய் நீ ஆட்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு, சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க. 1.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி பாயிண்ட். உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. எல்லோரும் 41 பேர் செத்து போயிட்டான், 41 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துருக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், அந்த சிசுவின் மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல விழுந்தவன் 4 வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் முழி பிதுக்கி செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டாடா. பழிய தூக்கி போடுறான், பழிய தூக்கி. சைக்கோடா, சைக்கோடா. ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெட்கம். ஒரு பாக்ஸர் கிருஷ்ணன் பேசுற பேச்சாராது. அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஒன்னை அடிப்பேன், உங்க ஒப்பனை அடிப்பேன் ராஸ்கல். மிதிச்சிட்டாங்க, அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு NTTV ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மான தமிழ சீன பத்திரிகையில எழுதுறான், நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டாங்க. சீன பத்திரிகை காரி துப்பு. For Vijay every time. Would they all turn into votes? Would they vote for him? That's the big. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். இந்தியாவுல எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு? மோகன்லால் இல்லையா, மம்புட்டி இல்லையா, சல்மான் கான், ஷாருக் கான் இல்லையா? முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறியா? சார் நான் சொல்லலீங்க, கூட்டத்துல எவனோ வருங்கால முதல்வர் ஷில்பா குமார் வாழ்கான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. கொள்முதல் நிலையங்களுக்கு பதிலா கொள்முதல் திலையங்கள், கொள்முதல் திலையம்னு ஒண்ணு இருக்கா? ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் காட்சிப்படுத்தி போறதுக்கு 3 நாள் இருக்கு. அவர் அதிர்ச்சியில இருந்தேன். நேத்து சாயங்காலம் எங்க போனார்ல கார்ல, எங்க போனார்? யாரை பார்க்க போனார்? அதே பையன்ல எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே, இது எவன் பெத்ததுன்னே தெரியலையே. இன்னொன்னு இப்ப கூட விளக்கம் கொடுத்தாங்க ஐஏஎஸ் ஆபீசர்ல, அந்த ஆம்புலன்ஸ் இவங்க ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டிக்கு பின்னாடியே வந்திருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் போனார் கேட்கல, செந்தில் பாலாஜி ஏன் போனாருன்னா குறியா கேட்கறாங்க. பாஜக காரர்களுக்கும் அதிமுக காரர்களுக்கும் அவர் மேல ஒரு டார்கெட். பார்க்கிறோம், தொன்னையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம்.
இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது. சந்தா மட்டும் வாங்கும். சிஎம் சார் நீங்க என்ன கைது பண்ணுங்க, நிர்வாகிகள் மேல கை வைக்காதீங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சிஎம்க்கு சவால் விடுறாரு. இவ்வளவு நாள் இருந்த 41 பேர் இறந்து போன போது நீ ஒரு வார்த்தை பேசல, வீடியோவிலையும் வரல, குரல் பதிவுலையும் வரல. இப்ப மாவட்ட பொறுப்பாளர் கைது பண்ணாங்க நீ வந்திருக்க. வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிச்சு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அவரை ரெடி பண்ணிருக்காங்க. ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறோம், பாஜக காரங்களோட மிக மோசமான விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு நபரா இருக்கிறார். கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். நேபாளம் புரட்சி மாதிரி வரணும், விட்டுறக்கூடாதுன்னு பேசுறது என்ன, அடுத்தடுத்து என்ன செய்வதற்கும் தயாரா இருப்பாரு சட்டமன்ற தேர்தலில். இவருக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு, என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். மையமிட்டு இவரை சுத்தி இருக்கிற கும்பல் இவரை வைத்துக் கொண்டு என்ன வேணுமாலும் வன்முறை செய்வாங்க, எதை வேணுமாலும் இவங்க செய்வாங்கங்கிற ஒரு பேராபத்தமும் ஒரு பெரும் பயமும் இருக்கு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.